இதில் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு சர்ப்ரைஸாக ட்ராம் வந்து கிடச்சி முடிச்சோன்னு பார்த்தீங்கன்னா ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வண்டர்லா vlog. வாங்க நம்ம போலாம். தேவா தேவா பாரு தேவா அஷி மாமா காமெடியா பேசியிருந்தல. வாங்க இப்போ நம்ம டிக்கெட் எடுக்க போகலாம். ஃபைனலி நாங்கள் டிக்கெட் எடுத்துட்டோம். டிக்கெட் எடுத்துகிட்டு இப்போ உள்ளே போயிட்டுருக்கோம். என்ட்ரு ஆயாச்சு. நாங்கள் வந்து டிக்கெட் கவுண்டரில் எங்கள் ப்ராமும் வந்து நாங்கள் என்கொயரி பண்ணி ட்வின்ஸுக்கு ப்ராமும் வாங்கிட்டோம். ஸோ ப்ராம் வந்து ரொம்ப சேஃப்டியாகவும் வந்தது, அதேமாதிரி வந்து ரொம்ப கம்ஃபர்ட்டாகவும் வந்தது. பிகாஸ் அன்றைக்கி வந்து மழை வர மாதிரி வர இருந்தது. ஸோ அதனால் ப்ராம் எங்களுக்கு ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ப்ராமும் எடுத்துட்டோம். அவங்களையும் வந்து கம்ஃபர்ட்டாக நல்லா உட்கார வச்சுட்டு இப்போது மீன்வெயில் வந்து லாக்கரில் போய் தேவையில்லாத திங்ஸ் எல்லாம் வச்சுட்டு நாங்களும் வந்து ரைடை என்ஜாய் பண்ண கிளம்பிட்டு இருக்கோம். நீங்களும் எங்களோட இந்த வீடியோவில் பார்த்து ரைடை என்ஜாய் பண்ணுங்கள். வாங்க போகலாம். இப்போ ஃபஸ்ட்டு பார்க்க போகிற ரைடு வந்து பார்த்திங்கன்னா கிரேசி வேகன். இது நல்லா ஜாலியாக இருந்தது. அதேமாதிரி ரொம்ப ஹையர் வியூவும் நம்மளுக்கு கிடச்சிது. ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணுறோம். கேட்கட்டும். நெக்ஸ்ட்டு போன ரைடு வந்து வண்டர்லா பம்பா. இது நாங்களே ரொம்ப வெயிட் பண்ணி ஏறின ரைடு இது ஆக்சுவலி. ஸோ ரொம்ப ஹை த்ரில் ரைடில் ஒன் ஆஃப் த ஹை த்ரில் ரைடு இது. ரொம்ப எக்ஸைட்டடாக வந்து நல்லா ஸ்பீடாகவும் போச்சு. அதுமாதிரி நல்லா ஜாலியாகவும் இருந்தது. நல்லா என்ஜாய் பண்ணி இறங்கினோம். த்ரில்லிங் அந்த எக்ஸைட்மெண்ட் வந்து ஃபீல் பண்ணோம் இந்த ரைடில். இங்கே வெறும் அடல்ட்ஸ்க்கு மட்டும் கிடையாது, கிட்ஸுக்கும் நிறைய ரைட்ஸ் இருக்குது. அதில் வந்து என்னோடய பெரிய பொண்ணு வந்து ரொம்ப அழகாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க ரைடெல்லாம் பார்த்துட்டு. ஸோ அதில் ஒன் ஆஃப் த ரைடு தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. உன்னோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது? இதில் மேலே போகும்போது ரெண்டும் இருக்கிற மாதிரி இருந்தது, கீழே வரும்போது ஸ்டாப் ஆகிற மாதிரி இருந்தது. நல்லா இருந்தது, கொஞ்சம் ஸ்லோவாகவும்.
ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்குற ரைடு வந்து பார்த்திங்கன்னா ஹரிகேன். ஸோ இது ஒன் ஆஃப் த ஹை த்ரில் ரைட்ஸில் வந்து இதுவுமே இருக்குது. அதுக்கு பேருக்கு ஏற்ற மாதிரியே செம்ம த்ரில்லிங்காக இருந்தது, அதேமாதிரி எக்ஸைட்டடாகவும் வந்தது. ப்ளஸ் வந்து சேஃப்டி வைஸ் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ரொம்ப சேஃப்டி. அந்த பெல்ட் வந்து லூஸாக இருந்தால் அலோவ் பண்ண மாட்டாங்க. ஸோ அந்தளவுக்கு சேஃப்டி வந்து பார்க்குறாங்க. மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் இது மேலேயே சுற்றுறதுனால உங்களுக்கு வந்து மேபி ஒன் ஆஃப் த ரீசன் அதனால் அவங்க பெல்ட் வந்து நல்லா ஃபிட் ஆகிட்டுன்றதை பார்த்து ஏற்றுறாங்க. மற்றபடி இட் வாஸ் லைக் பியூர்லி வெரி த்ரில்லிங் அண்ட் எக்ஸைட்டட் ரைட் அப்படின்னு சொல்லுவோம். எங்கள் வீட்டில் எல்லாருமே வந்து அதை எப்படி சுற்றுறதுன்றதுலாம் ஃபஸ்ட்டு பார்க்கலாம அவங்க ஏறினோன்னா அதுக்கப்புறமா வந்து அவங்க ஃபுல்லாக அதை முடிச்சுட்டு அந்த ரைடு முடிச்சுட்டு இறங்கி வந்தோன்னே ரியலி எல்லாருமே வந்து ரொம்ப சொன்னாங்க ஒன் ஆஃப் த பெஸ்ட் ரைட் நாங்கள் போனதுலேயே அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணாங்க. ஸோ அந்தளவுக்கு இது கண்டிப்பாக அந்த ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்து தரும். யாரெல்லாம் ரொம்ப த்ரில்லிங்கை வந்து விரும்புகிறாங்க அவங்க எல்லாருமே வந்து இந்த ரைடை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஒன் ஆஃப் த பெஸ்ட் ரைடுன்றதை நாங்கள் சொல்கிறோம். இந்த ரைட் பேர் தான் ஹனிபி ரைட். இது யாருமே இல்லை, நான் மட்டும் தான் போனேன். நெக்ஸ்ட்டு நாங்கள் போன ரைடு வந்து பார்த்திங்கன்னா ட்ராப் ஜோன் கிட்டே இருக்கிற ரைடு இது எல்லாமே. இது எலிஃபென்ட் ரைடு. இங்கேயும் வந்து ரொம்ப காலியாக தான் இருந்தது. ஸோ நான் என்ன பண்ணேன், என் பெரிய பொண்ணு வந்து சும்மா ட்ரை பண்ணி இந்த ரைடு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி ஏற்றி விட்டுட்டேன். அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இது என் அம்மா ஈஸி தான் ஏற்றி விட்டுட்டேன். ஆனால் பார்த்தா கொஞ்சம் பயமாக தான் இருந்தது. அப்புறம் ஏற ஜாலியாக இருந்தது. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே பார்க்க முடிஞ்சுது. நீங்கள் வரும்போது அனுப்புங்க. கிட்ஸ் ரைட் தான். இது நல்லா ஸ்லோவாக போச்சு. அப்புறம் ரொம்ப நாளும் சுற்றிச்சு. இது சிம்பிள் ரைட் தான். $2,000 years later. சாப்பிட்டுட்டு வாட்டர் ரைட்ஸ் கண்டினியூ பண்ணலான்னு சொல்லிட்டு நாங்கள் எல்லாருமே சாப்பிட்டுட்டு இருக்க டைமில் தான் நாங்கள் வேப்பூலோட நெக்ஸ்ட் டைமிங் வந்து பார்த்தோம் 4 o'clock போட்டோம். ஸோ கரெக்டான டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லி சாப்பிட்டு அப்படியே ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வேப்பூலுக்கு வந்து குதிச்சிட்டோம். ஸோ கரெக்டாக அந்த டைமில் மழையும் வந்ததுனால ரொம்ப டபுள் த என்ஜாய்மெண்ட்டாக இருந்தது. செம்மையாக என்ஜாய் பண்ணி செம்மையாக ஆட்டம் போட்டுட்டு இருந்தாங்க. அதை தான் நீங்கள் வீடியோவில் பார்க்குறீங்க. ஃபைனலி நாங்கள் வந்து எங்களோட பிளான் படி நாங்கள் ஒண்டர்லா வந்து பார்த்துட்டோம். ஸோ மழை இருந்தாலுமே அதெல்லாம் ரொம்ப பெருசாக நாங்கள் வந்து வரி பண்ணாமல் நாங்கள் எல்லா ரைட்ஸுமே முடிஞ்ச அளவு கவர் பண்ணி எல்லாருமே செம்மையாக என்ஜாய் பண்ணி செம்ம டயர்டாக இப்போ கிளம்பிட்டுருக்கோம் நாங்கள் வீட்டுக்கு. ப்ளஸ் நீங்கள் வந்து கண்டிப்பாக ஒன் டே ட்ரிப் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடையோ ஃபேமிலியோடையோ நீங்கள் வரீங்க அப்படின்னா ஒண்டர்லா வந்து விசிட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு வந்து என்ஜாய்மெண்ட்க்கு கொஞ்சம் கூட பஞ்சமே இருக்காது. நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். நீங்கள் த்ரில் ரைட்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கும். அதேமாதிரி ஒர்த் ஃபார் மணியாகவும் இருக்கும் உங்களுக்கு. ஸோ நாங்கள் போனது வந்து வீக் டேயில் போனோம். ப்ளஸ் வெக்கேஷன் டைமு எங்கள் வெயிட்டிங் டைம் அதிகமாக இருக்குமோ நாங்கள் ஃபீல் பண்ணோம். பட் லக்கிலி எங்களுக்கு வந்து வெயிட்டிங் டைம்ஸ் எல்லாமே ரொம்ப கம்மியாக இருந்தது. நீங்களும் வந்து பிளான் பண்ணுறீங்கன்னா வீக் டேஸாக பிளான் பண்ணுங்கள். வீக்கெண்ட்ஸில் கொஞ்சம் வெயிட்டிங் டைம் அதிகமாக இருக்கும். ப்ளஸ் அதுக்கேற்றவே ஃபேரும் டிஃபர் ஆகும். அதனால் வீக் டேஸ் பிளான் பண்ணிங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த ரைட்ஸ் வந்து நீங்கள் கவர் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக சந்திப்போம். மீண்டும் சந்திப்போம். பாய்.